எல்லோருக்கும் வணக்கம். நம்மள சில பேர் கனவு கங்கையில் ஏதோ கட்ட கனவா வருது, என்னமா அப்படி இப்படி பண்ணுறோம், பாம்பு துரத்துது, நாய் துரத்துது, எதை கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி ஒரு சில பேர் குழப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 11 முறை சொன்னீங்கன்னாக்க கெட்ட கனவு வராமல் இரவு நிம்மதியாக நம்ம தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மந்திரம் ஏற்படுத்தி தரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அகத்தியர் தன்னுடைய புக்ஸில் இதை சொல்லியிருக்காரு. கெட்ட கணக்கில் அடித்து இரவுல தூங்கக்கூடிய தூக்கம் வராமல் தவிர்த்து இந்த மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கை தீராத துயரம் கஷ்டம் அனுபவிச்சு கொண்டு பல நிம்மதியே இல்லாமல் பலருக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பயனுள்ள. கடையில் வேலை வைப்பாங்க, வேலை பார்த்துட்டு தூங்க முடியல, பல தொல்லைகள் இருக்கலாம். ஸோ சிவபெருமானை மனதால நினைச்சு நெற்றியில விபூதியை பூசிக்கொண்டு அதன் பின்ன பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை 11 முறை சிவபெருமான துணை என்று சொல்லிவிட்டு தூங்க சொல்லுங்கள். கட்டாயம் மன நிம்மதியே தேவையே இல்லை. மன பயமும் நீங்கி எதிர்மறையான ஆற்றலில் இருந்து நம்மளை வரக்கூடிய தாக்குதலை நீக்கி நிம்மதியாக தூக்கம் நமக்கு தயாராகிவிடும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது, நம்ம சிவபெருமானை செய்ய வேண்டியதை நம்ம அப்படி செஞ்சிட வேண்டியதான். ஸோ என்ன மந்திரம் செபிக்கலாங்கிறத அகத்தியர் சொல்றாரு. சவு